Hello viewers, இன்னைக்கு நம்ம chapter 3 matrices exercise number 3.18ல problem number 12 பார்க்க போறோம். இந்த problem ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 mark question, very important 5 mark question. இதில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If A equal to matrix 5 2 9 1 2 8, B equal to matrix 1 7 1 2 5 minus 1, verify that AB the whole transpose equal to B transpose A transpose. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு B மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது AB whole transpose அப்படின்னா ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணணும், அந்த வர மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பிக்கு தனியாக டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், ஏக்கு தனியாக டிரான்ஸ்போஸ் எடுக்கணும், பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ கிவன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 5 2 9 1 2 8 அண்ட் பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 1 7 1 2 5 minus 1. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா LHS ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். LHS பாருங்கள், AB தி ஹோல் டிரான்ஸ்போஸ், LHS AB த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு நான் AB மேட்ரிக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். AB ஈக்குவல் டு 5 2 9 1 2 8. B மேட்ரிக்ஸ் பாருங்கள் 1 7 1 2 5 minus 1. இப்போது இதில் இதோடைய ஆர்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏபி ஆர்டர், ஏ உடைய ஆர்டர் 2 rows and 3 columns. ஸோ 2 by 3, 3 rows and 2 columns, 3 by 2. இதில் 3 rows and 2 columns இருக்குது. ஸோ 3 by 2. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது என்னது, ஏ உடைய ஆர்டர் ரோ காலம். நமக்கு என்ன கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணோன்னா, இந்த காலமும் இந்த ரோவும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போது இந்த ரெண்டு வேல்யூவுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ வாட் வில் பி த ஆர்டர் ஆஃப் ஏபி? ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ், இங்கே ரோ 2 இருக்குது, இங்கே காலம் 2 இருக்குது. ஸோ 2 by 2. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். பாருங்கள், நம்ம LHS ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னா ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஏபி பாருங்கள், ஏவோடைய வேல்யூ 5 2 9 1 2 8. பி வேல்யூ பாருங்கள் 1 7 1 2 5 minus 1. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆர்டர் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டர் 2 rows and 3 columns இருக்குது. ஸோ 2 by 3. இங்கே 3 rows and 2 columns இருக்குது. 3 by 2. இப்போ நம்ம செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ரோ, இது காலம், இது ரோ, இது காலம். இங்கே பாருங்கள், இதில் காலமும் இது ரோ ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 3 இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இந்த காலமும் இந்த ரோவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏபியோடைய ஆர்டர் பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் 2 by 2. அதாவது மல்டிப்ளிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், அதோடைய ஆர்டர் வந்து 2 by 2. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? இங்கே பாருங்கள், இந்த 2 எங்கே இருக்குது, ரோ 2 ரோ இருக்குது. ஸோ R1 R2, அந்த ரோ தான் இங்கே இருக்குது, ரோ R1 R2. இங்கே காலம் எங்கே இருக்குது, இது C1, இது C2. இந்த காலம் தான் இங்கே இருக்குது, C1 C2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு R1 ஃபில் பண்ணலாம். R1 பாருங்கள் 5 2 9, 5 2 9. இங்கே பாருங்கள் 5 2 9. R2 பாருங்கள் 1 2 8, 1 2 8, 1 2 8. C1 பாருங்கள் 1 1 5, 1 1 5. C2 பாருங்கள் 7 2 minus 1, 7 2 minus 1, 7 2 minus 1. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள்,
அந்தந்த என்ட்ரிஸோடு தான் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் என்ட்ரியோட, செகண்ட் என்ட்ரியோட, தேர்ட் என்ட்ரியோட நம்ம டேரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். 5 1s are 5 ப்ளஸ் 2 1s are 2 ப்ளஸ் 9 5s are 45, 5 7s are 35, 2 2s are 4, 9 into minus 1 minus 9, so plus put it minus 9, 1 1s are 1, 2 1s are 2, 8 5s are 40, next 1 7s are 7, 2 2s are 4, 8 into minus 1 minus 8. இப்போ simplify பண்ணிக்கலாம். 45 plus 5 50, 50 plus 2 52, minus 9 plus 4 minus 5, 35ல minus 5 போயிடுச்சுன்னா 30, 40 plus 2 42, 42 plus 1 43, 4 minus 8 minus 4 வேறு சைன் இருக்கனால minus 4, 7 minus 4 3. அப்போனா ஏபியோடைய வேல்யூ பாருங்கள் 52 30 43 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏபி டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏபி டிரான்ஸ்போஸ்னால் என்னது? ரோ எல்லாமே நம்ம காலமாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும், ஆர் காலம் எல்லாமே ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏதாவது ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு இங்கே இருக்க R1 R2வை C1 C2வாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இங்கே இருக்க R1 52 30, இங்கே இருக்க R2 43 3. இப்போ பாருங்கள், ஏபியோடைய டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் ஆர்ஹெச்எஸில் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பி டிரான்ஸ்போஸ் பாருங்கள், பியில் எத்தனை ரோஸ் இருக்குது? 3 ரோஸ் இருக்குது. R1 R2 R3 இருக்கு இல்லையா? அதில் R1 C1 மாற்ற போகிறேன். R1 என்னது? 1 7, ஸோ 1 7. R2 என்னது? 1 2, ஸோ C1 மாற்றுங்க 1 2. R3 என்னது? 5 minus 1, C3 மாற்றுங்க 5 minus 1. இப்போ நம்ம B டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, ஏல பாருங்கள், ஏல 2 ரோஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா R1 C1 மாற்ற போகிறேன், R2 C2 மாற்ற போகிறேன். R1 5 2 9. இப்போ அந்த 5 2 9 C1 மாற்றுங்க 5 2 9. R2 1 2 8, அதை C2 மாற்றுங்க 1 2 8. இது நமக்கு B டிரான்ஸ்போஸ், இது A டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம B டிரான்ஸ்போஸையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் ரெண்டு வேல்யூஸையும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோராக இதோடைய ஆர்டர் செக் பண்ணணும். இப்போ இதோடைய ஆர்டர் பாருங்கள், 2 rows and 3 column. ஸோ 2. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். B டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கோம், A டிரான்ஸ்போஸ் எழுதியிருக்கோம், அதோட ஆர்டர்ஸை நான் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம என்ன செக் பண்ணோன்னா, இது ரோ இது காலம், இது ரோ இது காலம், இந்த காலமும் இந்த ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போது B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸோடைய ஆர்டர் பாருங்கள், B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ், இது வந்து இதோடைய ரோ அண்ட் காலம், அதாவது 2 by 2. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டூ by 2. இப்போ அது 2 rows இருக்குது, 2 column இருக்குது. இது R1, இது R2, இது C1, இது C2. நம்ம ரோஸ் இங்கேருந்து எடுக்கிறதுனால இது 2 rows, காலம் இங்கேருந்து எடுக்கிறதுனால C1 and C2. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணலாம். R1 பாருங்கள் 115, 115, 115. R2 பாருங்கள் 72 minus 1, 72 minus 1, 72 minus 1. Next C1 பாருங்க 529, 529.
5 to 9. C2 பாருங்க 1 to 8. 1 to 8. 1 to 8. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்க எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்டு டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்க 1 5s are 5 plus 1 2s are 2 plus 5 9s are 45. நெக்ஸ்ட் பாருங்க 1 1s are 1 plus 1 2s are 2 plus 5 8s are 40. 7 5s are 35 plus 2 2s are 4 plus minus 1 into 9 minus 9. 7 1s are 7 plus 2 2s are 4 plus minus 1 into 8 minus 8. 45 plus 5 50, 50 plus 2 52. 40 plus 2 42, 42 plus 1 43. 9 minus 4 plus minus 9 minus 5. 30 minus 5 30. 4 minus 8 minus 4, 7 minus 4 3. இப்போ இது நமக்கு B transpose A transpose. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கம்பேர் பண்ணோன்னா ஃப்ரம் 1 and 2 AB the whole transpose is equal to B transpose A transpose, hence verified. இந்த வீடியோவில் நம்ம 12th ப்ராப்ளம் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 13th ப்ராப்ளம், அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின் தான். அந்த ப்ராப்ளமை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.